நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சட்டம், வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை, அபராதம் அல்லது 2 என்று ஒரு திருத்தம் செய்து ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறார்கள். ரொம்ப வேகமாக பாராளுமன்றத்தில் மக்களவையில் ஒரு 15 நிமிஷம் கூட விவாதம் இல்லை. இந்த சட்டம் பற்றி தான் இந்த காணொளி. நண்பர்கள், 1971 இந்திரா காந்தி தான் முதல் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். என்ன சட்டம்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர், தேசத்தினுடைய கௌரவத்துக்கு இழிவு ஏற்படுத்துகிற மாதிரி யாராவது நடந்தால் அதை தடுக்கிறதுக்கான சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தில் தான் இப்போது மோடி ஒரு திருத்தம் கொண்டு வந்து, வந்தே மாதரத்தை இழிவுபடுத்தினாலும் இன்சல்ட் பண்ணாலும் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று இப்போ சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம். 1950 உருவான அரசியல் சட்டத்தில் அரசியல் சட்டத்தை அவமதிப்பது பற்றியோ, தேசிய கொடியை அவமதிப்பது பற்றியோ, ஜனகண மனவை அவமதிப்பது பற்றியோ எந்த விதமான சட்டமும் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதற்கு பிறகு 1971 இந்திரா காந்தி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த அம்மா கொண்டு வந்துச்சுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். 1950 அரசியல் சட்டம் வந்ததற்கு பிறகு அரசினுடைய பல்வேறு திட்டங்களுக்கு எதிராக ஏராளமான போராட்டங்கள் அங்கங்கே நடந்தன. குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான போராட்டம் 1957 சட்ட எரிப்பு போராட்டம். இந்திய அரசியல் சட்டம் என்பது சாதியை பாதுகாக்கிற சட்டமாக இருக்கிறது, அதனால் இந்த சட்டத்தை கொளுத்துறோன்னு தந்தை பெரியார் அறிவித்தார். அதை விட்டு ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டார்கள். பல பேர் 3 மாதம் 6 மாதம் ஜெயிலேருந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனை வரலையும் நிறைய திராவிட கழக தோழர்கள் தண்டனைகளை அனுபவித்தார்கள். அது மட்டும் இல்லை, நாங்கள் அரசியல் சட்டத்தை எதிர்த்ததற்கு எதிராக நாங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டோம் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தார்கள். பெரியார் அப்படி தான் சொன்னார். இப்படி நடந்துகின்ற போது பல சந்தர்ப்பங்களில் அரசியல் சட்டத்திற்கு எதிராகவோ அல்லது அரசுக்கு எதிராக நடத்துகின்ற போராட்டங்களில் தேசிய கீதம் அல்லது தேசிய கொடியை அவமதிப்பது என்கிற சம்பவங்கள் அங்கேயும் ஒன்று நடந்துச்சு. 1957 சட்ட எரிப்பு போராட்டத்தை ஒட்டி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அரசியல் சட்டத்தை அவமதித்தால் 3 வருஷம் தண்டனை என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு 1971 வங்கதேச யுத்தம் நடந்தது. அதில் இந்திரா காந்தி பாகிஸ்தானை 2ஆக பிரித்து வங்காளதேசம் என்கிற ஒரு அரசாங்கத்தை, தனி நாட்டை உருவாக்கினாருங்கிறத நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம். அந்த வெற்றியை தொடர்ந்து 1971 டிசம்பரில் தான் இந்திரா காந்தி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். முதலாக ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தின்படி தேசிய கொடியை பொது இடங்களில் அவமதித்தாலோ அல்ல காலில் போட்டு மிதித்தாலோ எரிச்சாலோ கிழிச்சாலோ அது தண்டனைக்குரிய குற்றம். அதே போல் அரசியல் சட்டத்தை அதே மாதிரி அவமதித்தா தண்டனைக்குரிய குற்றம். தேசிய கீதம் பாடப்படும் பொழுது அதை அவமதித்தால் தண்டனைக்குரிய குற்றம். இந்த 3ஐயும் குற்றமாக்கி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் வாஜ்பாய் எல்லாம் இந்திரா காந்தியை ரொம்ப புகழ்ந்தார். வங்காளதேசத்தை பிரித்ததன் விளைவாக இந்திரா காந்தி துர்க்கை போல் ஒரு மாபெரும் தெய்வமாக இந்திரா காந்தி உருவாகியிருக்கிறார் என்றெல்லாம் அன்றைக்கி இந்திரா காந்தியை பிஜேபிக்காரர்களை புகழ்ந்த காலம் அது. அதில் என்னன்னு சொன்னால், திட்டமிட்டு தேசிய சின்னங்களை, தேசிய கொடி, ஜனகணமன, அரசியல் சட்டம் 3ஐயும் அவமதிப்பது குற்றம் என்று அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு அது அதை பற்றி பேச்சு ஒன்றும் ஒரு 55 ஆண்டு காலத்தில் அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியது இல்லை. ஆனால் கடந்த வருஷத்தினுடைய இறுதியில் மோடி அரசாங்கம், குறிப்பாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 1875 வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 வருஷம் ஆகுது. அது இந்தியாவுடைய விடுதலைக்கு மிகப்பெரிய உத்வேகம் அளித்த ஒரு தேசபக்த பாடல். ஆகையினால் அதை நாம் கொண்டாடணும்னு சொல்லி கொண்டாடினார்கள். கொண்டாடிவிட்டு இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், வந்தே மாதரத்தை அவமதித்தாலும் அது குற்றம்தான், 3 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது 2 விதிக்கப்படும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ ஏன் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது? இந்த வந்தே மாதரம் பாடல் உண்மையிலே தேசபக்தி பாடல் தானா, மோடி சொல்கிறதெல்லாம் உண்மைதானா என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது 1872
பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்கிற ஒரு வங்காள எழுத்தாளர் எழுதின ஆனந்த மடம் என்கிற ஒரு நாவலில் இடம்பெற்ற பாடல். அந்த நாவல் வெளிவந்தது 1872ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு வந்தே மாதரம் பாடலை பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதுகிறாரு. அது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நாவலில் பின்னால் சேர்த்துக்கிறாங்க. அந்த நாவல் எழுதப்படும் பொழுது அந்த பாடல் இல்லை, அது பின்னாலே சேர்த்துக்கிறாங்க. அந்த பாடல் ஏதோ தேசபக்தி மாதிரி இருக்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு அதை பாடத் தொடங்கினாங்க. அந்த பாடலுக்கு இப்போ இருக்கிற இசை, இந்த வந்தே மாதரம் என்று பாடப்படுகிற அந்த பாடல் இசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூனை கம்போஸ் பண்ணது ரவீந்திரநாத் தாகூர். ஏன்னா அந்த பாடல் எழுதப்பட்டது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட பாடல். அதிகபட்சமாக சமஸ்கிருதம், 1-2 வங்கமொழி சொற்கள் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த ஆனந்த மடம் பாடல் ஏன் ஆனந்த மடம் நாவலையும் பங்கிம் சந்திர சட்டர்ஜியையும் வந்தே மாதரம் பாடலையும் ஒரு தேசபக்த பாடல், அதுக்கு தேசிய கீதத்துக்கு இணையாக அதை மதிக்கணும் என்கிற பிரச்சனை இவர்கள் ஏன் கிளப்புகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆனந்த மடம் என்கிற நாவல் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை எதிரியாக சித்தரித்து அவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதை கதைக்களமாக கொண்ட ஒரு நாவல் அது. அது குறிப்பாக 1770களில் 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் வங்காளத்தில் ஏற்பட்ட பஞ்சம், அதையொட்டி நடந்த சில சம்பவங்கள், அதில் அரசுக்கு எதிராக இந்த இந்து சாமியார்கள் நடத்தின போராட்டம், இதுதான் கதைக்களம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அந்த கதைக்களத்தில் இந்த ஆனந்த மடத்தில் இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் யாருன்னா சனாதன சாமியார்கள் என்கிற போர்வையில் இந்து தீவிரவாதிகள் நடத்திய இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது தான் அந்த கதையினுடைய களம். அது பின்னால் 1905 வெள்ளையர்கள காலத்தில் வங்காளம் 2ஆக பிரிக்கப்பட்டது. மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் என்று மத அடிப்படையில் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம் தனியாகவும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும் கிழக்கு வங்காளம் தனியாகவும் 2ஆக பிரிக்கப்பட்டது. அதை எதிர்த்து பெரிய கலவரங்கள்லாம் நடந்தது. அந்த வங்க பிரிவினை எதிர்த்து பெரிய கலவரங்கள்லாம் நடந்தது. அது பின்னால் வெள்ளை அரசாங்கம் அதை மாற்றியும் கொண்டது. திரும்ப வங்காளம் ஒன்றா தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட காலங்களில் இந்த பாடல் ஒரு தேசபக்த பாடல் என்பதை போல அது சொல்லப்பட்டாலும் அந்த கதை இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அது ஒரு தேசபக்த பாடல், அந்த பங்கிம் சந்திர தேசபக்திக்காக எழுதின நாவல் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார்கள். அது முழு பொய் என்பதைத்தான் நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வந்தே மாதரம் பாடல் இடம்பெற்ற அந்த ஆனந்த மடம் என்கிற நாவல் முழுக்க முழுக்க வெள்ளையர்களை உயர்த்தி பிடிக்கின்ற, வெள்ளையர் ஆட்சி இந்தியாவில் நீடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு கதை. அந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி என்று சொல்லப்படுகின்ற அந்த பார்ப்பனர் யாருன்னு சொன்னால், மேற்கு வங்காளத்தில் பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா வெள்ளையர் காலத்திலே உயர் அதிகாரியாக, அதாவது டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட்டாகவும் டெப்புட்டி கலெக்டராகவும் இருந்தவர். அதே பாணியில் இந்த பங்கிம் சந்திரரும் வெள்ளை அரசாங்கத்தில் டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட்டாகவும் டெப்புட்டி கலெக்டராகவும் இருந்தவர். வெள்ளை அரசாங்கத்தில் நல்ல பதவியை வகித்து கொண்டு நல்ல சம்பாரித்து நல்ல சௌரியமாக இருந்த ஒரு நபர் தான் பங்கிம் சந்திரர். நல்ல எழுத்தாளர், வங்காள எழுத்தாளர். அவர் தான் அந்த நாவலை எழுதுகிறார். அந்த நாவலில் இடம்பெற்ற அந்த பாட்டு பங்கிம் சந்திரர் அந்த நாவலில் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான செய்தி, கடைசியில் அந்த நாவல் எங்கே முடியும்னு சொன்னால், இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும். அன்றைக்கு வங்காள நவாபாக இருந்த மீர் ஜாஃபரை எதிர்த்தும் இஸ்லாமியர்களை இந்துக்களின் எதிரியாகவும் சித்தரித்து உருவாக்கப்பட்ட நாவல். அந்த நாவலில் கடைசியாக இடம்பெறுகின்ற முக்கியமான செய்தி என்னென்னா, வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும், வெள்ளையர்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய இந்துக்கள் எழுச்சி பெற வேண்டும், இந்துக்கள் அறிவு பெற வேண்டும், வெள்ளையர்களை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு இந்துக்கள் எல்லாத்திலையும் மேலே வரணும், படிக்கணும் என்று அறிவுறுத்துகின்ற கருத்தை கொண்டது தான் இந்த ஆனந்த மடம் நாவல். அந்த ஆனந்த மடம் நாவலில் சொல்லப்படுது என்னென்னா, வெள்ளையர் இந்த நாட்டை ஆள வேண்டும், வெள்ளையர்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கணும், வெள்ளையர்கள் இங்கே இருந்தால் தான் இந்துக்கள் அதிகாரத்தை பெற முடியும் என்பதுதான் அந்த நாவல். முழுக்க முழுக்க வெள்ளையர்களுக்கு அடிமை சேவகம் செய்த ஒரு மோசமான தேச விடுதலைக்கு எதிரான கருத்தை கொண்ட ஒரு நாவல் தான் ஆனந்த மடம். ஆனால் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அது இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு பெரிய உத்வேகம் கொடுத்த ஒரு பாடல் என்று பித்தலாட்டமாக பேசி கொண்டிருக்கிறாள். அதெல்லாம் அப்படி அல்ல. அந்த பாடலை இப்போ விடுதலை போராட்டத்தில் பயன்படுத்தினார்கள் என்பது உண்மைதான். ஆனால் விடுதலை போராட்டத்தில் பயன்படுத்துகின்ற போது அந்த முழு பாடல் ஒரு 6 சரணங்களை கொண்டு அந்த பாடலை முழுசாக பயன்படுத்தக்கூடாது. அப்போ இந்த பாட்டுக்கு இசையமைத்த தாகூரே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பாடலில் முதல் 2 சரணங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், மற்ற சரணங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
ஒரு தேசபக்தியை எழுப்புவதற்கு இந்த பாடலை பயன்படுத்துவது என்றால் கூட இந்த முதல் 2 சரணங்களை மட்டும் எடுத்துக்கிறான். மற்ற சரணங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது நல்லதல்ல என்று தாகூர் நேருக்கு எழுதுகிறாரு. நேரு 1937 காங்கிரஸ் கமிட்டியிலேயே இதை வச்சு இந்த முதல் 2 சரணங்களையும் நாம் தேசபக்தியை பயன்படுத்தலாம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அப்போதே காங்கிரஸும் அப்படி தான் சொன்னது. இப்போ 1947 அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த பாடலை தேசிய கீதமாக எடுத்துக்கொள்ளலாம் என்கிற விவாதம் வந்தபோது எல்லோரும் மறுத்தார்கள். ஏன்னு சொன்னால் இது இஸ்லாமியர்களை எதிரியாக சித்தரிக்கின்ற ஒரு பாடல். ஒரு மதசார்பற்ற ஒரு இந்தியாவில் துர்கை, சரஸ்வதி, லட்சுமி இவர்கள் தான் இந்த தேசம், இவர்களுடைய அடையாளம் தான் இந்தியா என்றெல்லாம் சொல்லப்படுவது மதசார்பற்ற ஒரு நாட்டிற்கு எதிரானது. ஆகையினால் மற்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது, முதல் 2 சரணங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், அதை தேசிய பாடலாக நேஷனல் சாங் என்கிற முறையில் அங்கீகரிக்கலாம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அதை அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத்தும் ஏற்றுக்கொண்டார் என்பது தான் உண்மை. அதை அண்மையில் நேற்றுக்கு நாடாளுமன்றத்தில் ராஜாவும் பேசியிருக்கிறார். இப்படி அந்த 2 ஸ்டான்ஸாவை எடுத்துக்கலாம், அது தேசிய கீதத்திற்கு இணையாக இருக்காது என்று அன்றைக்கு முடிவு செய்யப்பட்டு அது தனியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேசிய பாடல் என்கிற அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. இப்போது என்னன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுல நம்ம பார்க்குறோம். இப்போ வந்தே மாதரம் கொண்டு வரப்பட்டு போன வருஷம் சில மாதங்களுக்கு முன்னால் அமித்ஷா ஒரு சுற்றறிக்கை விட்டார். எல்லா இடங்கள்லையும் அரசு நிகழ்ச்சிகள் அத்தனையிலும் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டும். இப்போ என்ன ஆச்சு, இப்போ மனோன்மணி சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தில் கூட கவர்னர் என்ன சொல்லியிருக்கிறாரு, முதல்ல வந்தே மாதரம், அடுத்தது ஜனகணமன, கடைசியாக தான் மாநில பாடல் ஏதாவது இருந்தால். இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு பாடல் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்குது, ஒரு சில மாநிலங்களில் இருக்குது. இது 3வதாக தான் மாநில பாடல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகின்ற முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, கடைசியில் நிகழ்ச்சி முடிக்கும் பொழுது ஜனகணமன தேசிய கீதம் என்கிற மரபை மாற்றி இப்போது வந்தே மாதரத்தை பாடுவது என்று இந்த கவர்னர் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்னர் சொல்லிட்டாருன்னா நாங்கள் என்ன பண்ணுறது, முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் வேணால் நாங்கள் அதை மாற்றுறோம் என்பதை போல பின்வாங்குகிறார்கள், அவர்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போது ஏன் இப்போது இவர்கள் இந்த வந்தே மாதரத்தை கையில் எடுக்கிறார்கள்? முன்னாடி வாஜ்பாய் ஆட்சியில் இருந்த கூட அதெல்லாம் பேசலை, இப்போ ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே பண்பாடு என்று எல்லாவற்றையும் ஒற்றையாக்கி இந்தியாவை ஒரே நாடு, மொழி வழி தேசிய இனங்களை கொண்ட பல்வேறு பிரிவுகளை கொண்ட வேறுபாடுகளை கொண்ட ஒரு மாநிலங்களின் ஒன்றியம் என்கிற அடிப்படை அரசியல் சட்டத்தினுடைய வரையறையை தூக்கி எறிந்துவிட்டு இதெல்லாம் ஒரே நாடு தான், அது இந்தியா, அது இந்துக்களினுடைய நாடு என்பதை நிலைநாட்டுவதற்கு மறைமுகமாக தேசபக்தி என்கிற பெயரால் இந்த வந்தே மாதரம் பாடலை கொண்டு திணிக்கிறார்கள். இப்போ வந்தே மாதரம் பாடுறது இப்போ அவ்வளோ பிரச்சனையா? இப்போ இத்தனை வருஷமாக 75 வருஷமாக இல்லாத பிரச்சனை எதுக்கு இப்போ வந்தே மாதத்துக்கு வந்துடுது? இப்போ மோடியினுடைய 11-12 மாத ஆண்டுகால ஆட்சியில் எவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்கிறோங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இப்போது டெல்லியில் கரப்பான் பூச்சிகள் நடத்திய போராட்டம். இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு அது படித்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்பது, வேலையின்மை என்பது மிக வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது ரொம்ப வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல், இஸ்லாமியர்கள் மீதான மதவெறி, இப்படி நாடு முழுவதும் இந்த ஆட்சி கொண்டு திணித்து கொண்டிருக்கிற பிளவு, பிரிவினைவாதம், அந்த இந்து மதவெறி இவற்றையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு இந்தியாவை இந்து தேசம், உலகத்திலே பெருமிதமிக்க ஒரு நாடு இந்தியா என்பதை போல போலி தேச வெறியை தூண்டிவிட்டு அதன் கீழே தங்களுடைய இந்து ராஷ்டிர திட்டங்களை அமுல்படுத்துவதற்காகத்தான் இதை அவசரமாக இதை கொண்டு வருகிறார்கள் என்பது தான் நம்ம முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய நம்முடைய உண்மை. அதனால தான் இப்போது மோடி திரும்ப என்ன சொல்கிறாரு, நேஷன் ஃபஸ்ட், தேசம்தான் முதன்மையானது, அதுக்கப்புறம் தான் எல்லாம். சரி, தேசம்னா எது தேசம்? மக்கள் இல்லாமல் ஒரு தேசம் வர முடியுமா? ஔவையார் கூட பேசி சொல்லியிருக்கிறாங்க, நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இப்போ மக்கள் இருந்தால்தான் அது நாடு. ஆனால் மக்களை விட்டுட்டு நாடுன்னு ஒருத்தன் பேசுகிறான்னா அவனை போல் அயோக்கியன் யாரும் இல்லை என்பது தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போது இந்த முறையில் தான்
இன்றைக்கு இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான, அதாவது வெள்ளைக்காரனை ஆதரித்த ஒரு நாவலில் இடம்பெற்ற பாடலை இஸ்லாமியர்களை எதிரியாக சித்தரித்து இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு பாடலை, இந்து கடவுள்கள் தான் இந்து தேசம் என்று சொல்லப்படுகின்ற மதசார்பின்மைக்கு எதிரான ஒரு பாடலை, இது தேசபக்த பாடல், இது கட்டாயம் பாடியே ஆகணும், இதை அவமதிச்சா தண்டனை என்று சொல்வதைப் போல தேச விரோதமான எதுவும் இல்லை. ஒரு மதசார்பற்ற நாட்டில் ஒரு மதத்தை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு பாடலை நாம் எப்படி அங்கீகரிக்க முடியும்? இதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆராசாவும் கனிமொழியும் மட்டும்தான் எதிர்ப்பு குரல் தெரிவித்திருக்கிறார்கள். வேறு யாரும் அதை எதிர்ப்பு குரல் தெரிவிக்கலைங்கிறது போல மானக்கேடு எதுவும் கிடையாது. மதசார்பினை பேசுகின்ற எந்த கட்சியும் அதை பற்றி பெருசாக ஒன்று கண்டுக்கலை. ஆராசா கொடுத்த சட்ட திருத்தத்தை அவர்கள் கையில் எடுக்காமலேயே அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை சொல்லிக்கொள்ளப்படுகின்ற இந்திய ஜனநாயகத்தில் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கின்ற ஒரு சட்டம் தான் இந்த சட்டம் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது மாநில உரிமைகளை எல்லாம் மேலும் மேலும் நசுக்கி ஒரே இந்தியா, அது இந்தியா, அது பார்ப்பனர்கள் இந்தியா என்பதை நோக்கித்தான் இவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேசிய கீதம் என்பது எல்லா நாடுகளையும் தேசிய கீதம் இருக்குது. பல நாடுகளில் தேசிய கீதம் என்பது ஸ்பெயின் போன்ற நாடுகளில் தேசிய கீதம் என்பது வெறும் மியூசிக் தான், லிரிக்கெல்லாம் கிடையாது, பாடல்லாம் கிடையாது. அதே போல் தேசபக்தி பாடல்கள் தண்டனைன்னு அறிவிக்கிற நாடுகள் ஒரு சில நாடுகள் தான். மற்ற நாடுகள்லாம் அதை அவமதித்தால் தண்டனை என்கிற சட்டமெல்லாம் பெரும்பாலான நாடுகள் எல்லாம் கிடையாது. அது ஒரு சம்பிரதாயம் என்கிற அளவிலே பின்பற்றுகிறார்கள். ரெண்டாவது, தேசபக்தி என்பது மக்களுடைய இயல்பான உணர்விலிருந்து வர வேண்டுமே தவிர ஒரு சட்டம் போட்டு தேசபக்தியை கொண்டு வருகிறார்கள் அல்லது நீ தேசபக்தியோடு இருக்கணும்னு ஒருத்தன் தடியை வச்சுக்கிட்டு நம்மளை மிரட்டுறான்னா அந்த தேசத்தின் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதுதான் அதற்கு பொருள். தேசபக்தி என்பது இயல்பாக வர வேண்டும். நீ சட்டம் போட்டு தேசபக்தியை கொண்டு வந்தால் அது போலியான தேசபக்தியாகத்தான் இருக்கும் என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் இவர்கள் தேசபக்தி என்று ஒரு பித்தலாட்டத்தை செய்கிறார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த தேசபக்தி பாடல் என்பது பல நாடுகளில் வச்சிருக்கிறாங்க. அந்த நாடுகள் விடுதலை பெறும் பொழுது தனியாக இயற்றி தேசபக்தியை வச்சுருக்காங்க. ஜனகணமன அப்படி ஏற்றப்பட்ட பாடல் கிடையாது. அது பிரிட்டிஷ் இளவரசரை வரவேற்று பாடிய பாடல். அது பொதுவாக நல்லா இருக்கேன்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதனால் அது உண்மையிலேயே ஒரு நாடு விடுதலை பெற்று அந்த விடுதலை உணர்ச்சியின் எழுச்சியில் விளைந்த ஒரு பாடல் அல்ல அது. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், கம்யூனிஸ்டுகள் ஒரு பாடலை பாடுவார்கள். என்ன பாடல்னு சொன்னால், சர்வதேச கீதம் என்று நாங்கள்லாம் ஒரு பாடல் பாடுவோம். பட்டினி கொடுஞ்சிறைக்குள் பதறுகின்ற மனிதர்கள்னு சொல்லி ஒரு பாட்டு. அது 1871 யூஜின் பேட்டியார் என்கிற ஒரு பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் உருவாக்கிய பாடல். அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய நிகழ்ச்சிகளின் இறுதியில் பாடுகின்ற பாடல். கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் என்று அதற்கு பெயர். அது உலகம் முழுவதும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய பாடலாக இன்றைக்கும் இசைக்கப்படுகிறது. 1917 ரஷ்யா விடுதலை அடைந்ததற்கு பிறகு 1918 ரஷ்யாவினுடைய சோவியத் ஒன்றியத்தினுடைய தேசிய கீதமாக பாட்டாளி வர்க்கத்தினுடைய சர்வதேச கீதம் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 1944 ஒரு புதிய தேசிய கீதத்தை அவர்கள் இயற்றியதற்கு பிறகுதான் அது கைவிடப்பட்டது. அது இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளுடைய சர்வதேச கீதமாக இருக்கிறது. அப்படி ஒரு நாடு ஒரு உண்மையான விடுதலை உணர்ச்சியிலிருந்து உருவாக்கி கொள்கின்ற பாடல் தான் ஒரு உண்மையான பாடலாக இருக்க முடியும். தடியை வைத்து கொண்டு நீ இந்த பாடு என்று சொல்வதைப் போல ஒரு பாடலை இழிவுபடுத்துகின்ற வேலை ஒன்றும் இருக்க முடியாது. அப்போ இன்றைக்கி இது இவ்வளவு அவசரமாக வந்தே மாதரத்துக்கு 150வது ஆண்டு விழா கொண்டாடுவதும், அது தேசபக்தியினுடைய முதன்மையான பாடல் என்பதும், ஜனகணமன 2வது என்பது என்ன பொருள்? ஜனகணமன என்பது வங்காள மொழியிலே இயற்றப்பட்ட பாடல். அது வங்க மொழியில் ஏற்றப்பட்டாலும் எல்லா மக்களும், எல்லா மொழி பேசுகின்ற மக்களும் அதை தேசிய கீதம் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் வங்காள மொழியில் அது இருக்கக்கூடாது, அது சமஸ்கிருதத்தெல்லாம் இருக்கணும் என்பதை, சமஸ்கிருதத்தை மேலும் முதல் நிலையிலே கொண்டு வருவதற்காக இவர்கள் திட்டமிட்டு சமஸ்கிருத திணிப்பை நிரந்தரமாக்குவதற்கு, அதே போல் இந்து ராஷ்டிரத்தினுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு, இந்து மதவெறியை தூண்டுவதற்கு, இந்து மதவெறியை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு, இஸ்லாமிய வெறுப்பு, சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு, தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் என்று முழுக்க பார்ப்பன மேலாதிக்கத்தை, மனு தர்ம வர்ணாசிரமத்தை மறைமுகமாக நிலைநாட்டுவதற்குத்தான் இவர்கள் இத்தனை செயல்களையும் செய்கிறார்கள். அவை உண்மையிலேயே வந்தே மாதரம் என்பது தேசபக்த பாடலும் அல்ல, அது தேசபக்திக்காக உருவாக்கப்படுகின்ற சட்டமும் அல்ல என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.